ஓகே, கல்கியோட மாஸ்டர் பீஸான அலையோசை பத்தின இந்த எக்ஸ்பிளைனருக்கு நேரா போயிடலாம் வாங்க. கல்கியோட பெஸ்ட் ஒர்க் பொன்னியின் செல்வன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையிலே அதுதானா? கொஞ்சம் டீப்பா பாப்போம். எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தையும் ஈஸியாவும் ஹியூமரஸாவும் எழுதுறதுல அவர் கில்லாடி. அதான் கல்கி தமிழ் ஸ்டைல். அவர் வெறும் ரைட்டர் மட்டும் இல்லங்க, காந்திய வழியில வந்த சுதந்திர போராட்ட வீரர், அப்புறம் ஒரு பவர்ஃபுல் ஜேர்னலிஸ்ட். ஒரு புது உலகத்தை படைக்கணுங்கிற வெறியில தான் விஷ்ணுவோட கடைசி அவதாரமான கல்கிங்கிற பேரைய அவர் வச்சுக்கிட்டார். இப்போ விஷயத்துக்கு வருவோம். அரசர்கள் போர்கள்னு இல்லாம அலையோசை நாவல் முழுக்க முழுக்க சாதாரண மக்களை பத்தினது. 1934ல ஆரம்பிச்சு 1949 வரைக்கும் நடக்கிற நிஜ வரலாற்று நிகழ்வுகளோட இந்த கதை நம்மள அப்படியே ஒன்றி போக வைக்கும். முதல்ல தமிழ் மேகசின்ல தொடரா வந்த இத அவரோட பேத்தி கௌரி ராம்நாராயண் இங்கிலீஷ்ல சூப்பரா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. சரி, தேசப்பிரிவினை மாதிரி ஒரு பயங்கரமான காலகட்டத்தை இந்த நாவல் எப்படி இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா கேப்சர் பண்ணுதுன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு காரணம் 2 பேரு. அரசாங்க வேலையில இருக்கிற ராகவன், அப்புறம் புரட்சியாளர் சூர்யா. இவங்க 2 பேரோட மோதல் தான் கதை. இவங்களோட முரண்பாடுகள் சீதா தாரிணின்னு 2 பெண்கள் கூட ஏற்படுற காதலால் இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா மாறுது. கேரக்டர்ஸ் எல்லாரும் தஞ்சாவூர்ல இருந்து லாகூர் வரைக்கும் டிராவல் பண்றது இந்த நாவலோட பிரம்மாண்டத்தை நமக்கு காட்டுது. தேசப்பிரிவினையோட வன்முறைக்கு நடுவில இந்த சாதாரண மனிதர்களோட வாழ்க்கை எப்படி சுக்குநூறா உடையுதுங்கிறது தான் பெரிய ட்விஸ்ட். சாதாரண ஏழை மக்களோட கஷ்டத்தையும் அவங்க மீண்டு வரதையும் அவ்ளோ யதார்த்தமா சொன்னதால தான் கிரிட்டிக்ஸ் இதை ரொம்ப கொண்டாடுறாங்க. பொன்னியின் செல்வன் ஃபேமஸ் ஆனாலும் கல்கியே அலைவோசையத்தான் தன்னோட லைஃப் டைம் மாஸ்டர் பீஸ்னு உறுதியா நம்பினார். இலக்கிய உலகமும் இதை ஒத்துக்குச்சு. 1956ல அவர் இறந்ததுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. ஆமாங்க, சாகித்ய அகாடமி விருது தான் அது. தமிழ் இலக்கியத்துல இது ஒரு மிகப்பெரிய மைல்கல்னே சொல்லலாம். பிரிட்டிஷ் ஆட்சியில முடங்கி போன மக்களை தட்டி எழுப்பவும் ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கவும் தான் கல்கி இந்த கதையை எழுதினார். இந்தியாவை உருவாக்குன சாதாரண குடிமக்களுக்கான ஒரு ட்ரிபியூட் தான் இது. இன்னைக்கும் இந்த கதை நமக்கு ரொம்பவே ரிலேட் ஆகும். சோ இந்தியா எப்படி உருவாச்சுங்கிற வரலாற்றை இந்த கற்பனை அலைகளின் ஓசையில நாம கேட்க முடியுமா? நீங்களே படிச்சு பாருங்க.